கைஸ், ஆடியாட்டோட உலகம் எவ்வளோ அழகானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அழகான உலகத்துக்கு முன்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. நீங்க நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண கில்லரை பத்தி கிடையாது. மனிதர்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்க ஒரு சைக்கோபாத். இந்த சைக்கோபாத் கொலை பண்ற விதத்தை பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் கேம்ஸ் இவ்வளவு கொடூரமா யோசிப்பாங்களான்னு தோணும். இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனையும் கொடூரமா கொலை பண்ணிருப்பான் இந்த சைக்கோபாத். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு க்ளூவுமே ரொம்பவே முக்கியம். நான் வேலண்டைன் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு நபரோட லெக் மட்டும் தனியா வெட்டப்பட்டு இருந்துச்சு. அதை சுத்தி ஃபுல்லாவே ரத்த கரையாவும் ஹியூமனோட ஆர்கன்ஸும் அங்கங்க கிடந்தது. நான் என்ன ரீசனா இருக்குன்னு போய் பார்க்கும்போது அங்க இருக்க ரயில்வே பிரிட்ஜு கீழே ஒரு நபரை கொடூரமா கொண்டு 2 கையிலேயும் ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு பெரிய பாறையில் லுக் ஆன் மை ஒர்க்ஸ்னு எழுதிருந்துச்சு. இதை பார்த்தப்ப எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அவன் சாதாரண கில்லர் இல்லை, ஒரு சைக்கோபாத் கில்லர்னு. அந்த இடத்துல வேற ஏதாவது தடை எங்கேயும் கிடைக்குமான்னு சுற்றி பார்க்கும்போது ஒரு ஹியூமனோட தலையை 2ஆ வெட்டி அதுக்குள்ள ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ சொருவி வச்சிருந்தாங்க. அது என்னன்னு எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மேப் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த மேப்பை திருப்பி பார்க்கும்போது பிளட்டால ஏதோ எழுதி இருந்துச்சு. இந்த கொலையை பற்றி பக்கத்தில் இருக்க வேலண்டைன் சிட்டியில் யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலான்னு போய் கேட்டு பார்த்தேன். அவன் வேலை ஸ்டேஷன் பக்கத்தால் இதே மாதிரி ஒரு கொலையை பார்த்தேன்னு சொன்னான். அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு போனேன். நான் போய் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். என்ன ரீசன் சொல்கிறேன். முதல் கொலை பண்ண அதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நபரை கொலை பண்ணி ஒரு பெரிய பாறையில் கயிறை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொங்க விட்டுருந்த அதே பாறையில் டூ யூ சீன்னு எழுதி இருந்துச்சு. முன்னாடி பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி கொலை பண்ணி அந்த தலையில் ஒரு மேப்பை சொருவி வச்சுட்டு போயிருந்தான். அங்கே கிடைச்ச மேப்பையும் முன்னாடி கிடைச்ச மேப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு மேப் தேவைப்படுற மாதிரி தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறமா அந்த நபர் அவன் இப்படியெல்லாம் கொலை பண்ணியிருக்கான்னு அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த சைக்கோ கில்லர் கொஞ்சம் கூட ஈவு இருக்குமே இல்லாமல் ஒரு மிருகத்தோட கொடூரமாக கொலை பண்ணி வச்சிருந்தான். கொலை பண்ணுறதோட விட்டுட்டு போகாமல் கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண நபரோட கை கால்லாம் எடுத்து மனிதர்கள் அதிகமாக நடமாடுற இடத்துல போட்டுட்டு போயிடுறான். அது கூடவே அவன் இருக்கிற இடத்தோட மேப்பை விட்டுட்டு போயிடுறான். அந்த மேப்பெல்லாம் கண்டுபிடிச்சி யாராவது அங்கே போனாங்கன்னா அவங்களையும் கொலை பண்ணலான்ட்டு இருக்கான். அவனை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. இதே மாதிரி ரெட்டூஸ் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் அங்கே போய் பார்த்தப்போ சேம் டைப்லேயே அங்கேயே ஒரு நபரை கொலை பண்ணி ஒரு காலை ரோட்டில் வெட்டி போட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்த உடனே அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சீரியல் கில்லராக தான் இருக்கணும்னு அங்கே போய் பார்த்தா ஒரு நபரை கொலை பண்ணி தலைகீழாக தொங்க விட்டுருக்கான். சரி, இங்கேயும் ஏதாவது தடை எங்கேயும் கிடைக்கும், ஏதாவது தேடி பார்ப்போம்னு தேடி பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேப்பை விட்டுட்டு போயிருந்தான். கலெக்ட் பண்ண எல்லா மேப்பையும் எடுத்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த சீரியலுக்குள்ள தங்கிட்டு இருக்க கேபினோட லொகேஷன் கிடைச்சது. அது கூடவே அந்த மேப்ல டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எழுதி இருந்துச்சு. அந்த நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மேப்பை காட்டி நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் தான் சொன்னாங்க. என்னன்னா இந்த கேபின் வந்து வேலண்டைன் நகரத்து பக்கத்தால் இருக்க ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க. நானும் உண்மையா பொய்யான்னு தெரியாம இவ்வளவு பேர் சொல்றாங்கன்னு ஒரே ஒரு ரீசனுக்காக அங்கே போய் பார்த்தேன். போய் பார்த்தப்போ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேபின் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த கேபின் பார்த்தீங்கன்னா லாக் ஆகி இருந்துச்சு. அதை அன்லாக் பண்ணா மட்டும் தான் உள்ள போக முடியும். அதை அன்லாக் பண்றதுக்கு மேப்போட டாப்ல கொடுத்துருந்த நம்பர்ஸை போட்டு பார்த்தா அன்லாக் ஆகிருச்சு. கேட்டை ஓப்பன் பண்ணணும் செம்ம கப்பு. உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரத்த வடையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போய் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட மண்டை ஓடுகளும் ஆர்கன்ஸாவும் மட்டும்தான் இருந்துச்சு. மூச்சே விட முடியாத அளவுக்கு ரத்த வடை அடிச்சது. எப்படிதான் அந்த சைக்கிள்குள்ள இருக்குள்ள இருக்கான்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு டைரி இருந்துச்சு. அந்த டைரியில என்ன எழுதுனுச்சுன்னு நான் லேட்டரா சொல்றேன். பக்கத்துல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம்குள்ள போய் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். அந்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களை கொடூரமா கொலை பண்ணி தொங்க விட்டுருந்தான் அந்த சைக்கோ கில்லர். அடே பேஜில போமா இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். பார்த்த உடனே என்னடா இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கேன்னு தான் நினைச்சேன். அந்த 2 டெட் பாடிஸையும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒருத்தன் தலை மேலே அடிச்சிட்டான். நானும் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லர். இவனை பார்க்கும்போது நீயாட இவ்வளோ கொலை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆளு பார்க்க தான் இப்படி இருக்கான், ஆனால் பயங்கரமான கொலை எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் அப்படி என்கிட்ட என்ன பேசினா நீங்களே கேளுங்க. Thinking about what's about to happen now. I'm not going to lie. It's not going to be nice and fun. I mean, it'll be fun for me, but it won't be nice for you. பக்கத்தில் ஒரு மண்டை இருந்துச்சு. அதை எடுத்து அவன் மண்டை மேலே போட்டேன். அதுக்கப்புறமா அவனும் டென்ஷன் ஆகி என்னை கத்தியில் குத்த வந்தான். திருப்பி அவனை 2 குத்து தான் குத்துனா கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா அவனோட கை காலை கட்டி போட்டுட்டு என் குதிரை பின்னாடி தொங்க விட்டுட்டு அவனை கொண்டு போய் செரி கிட்ட கொடுத்துடலான்னு கொண்டு போயிட்டு இருந்தேன். நான் இப்போ அந்த டைரியில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு சொல்றேன். இவன் இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்றதுக்கான காரணமே அவங்க அம்மாக்காக தான் எழுதி இருந்துச்சு. இவன் மனிதர்களை கொலை பண்றது குற்றமா பார்க்காம அதை ஒரு ஆட்டா பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த ஒரு ரீசனால தான் கொலையை பண்ணிட்டு கை காலெல்லாம் வெட்டி அங்கங்க போட்டு போயிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ற இடத்துல ஒவ்வொரு க்ளூ விட்டுட்டு போயிருப்பான். அந்த க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சு யாராவது வந்தாங்கன்னா அவங்களையும் கொடூரமா கொலை பண்ணி அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு சைக்கோபாத்.
எப்படியும் என்னோட குதிரையில் ஏற்றிட்டு ஷெரீஃப் கிட்ட வந்து கொண்டாந்து கொடுத்துட்டேன். இங்கேயும் வந்து கம்முன்னு இல்லாமல் ஷெரீஃப் ஜெயிலில் போகும்போது ஷெரீஃப் அட்டாக் பண்ண பார்த்தா கன் எடுத்து தலை மேலே போட்டேன். அதுக்கப்புறமா ஷெரீஃப் உன பிடிச்சி கொடுத்ததுக்காக $20 பரிசா தந்தாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.